இங்கே மக்களை சந்திக்காமல் சென்னையில் இருந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களை விளைவித்ததுனாலே இங்கே தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த சட்ட சமூக நீதி பேரவையினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அந்த வழக்கறிஞர்களால் மிகப்பெரிய அளவில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். எப்படின்னா இதை வச்சு தான் மருத்துவர் ஐயாவுடைய ஆசியோடு அதாவது எப்படின்னா இதனுடைய பார் கவுன்சிலுடைய மெம்பரானார். ஐயா சொல்கிறதை மீறி வேறு மாதிரிலாம் குறுக்கொலியை கையாண்டு சேர்மன் ஆனார். இது எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருந்தது, அவர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பாலுனுடைய நடவடிக்கை கட்சி விரோத நடவடிக்கை என்பது இருக்கிறதுனால அவரை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவர் தானே ஏதோ கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் போல அறிக்கை விட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது ஏற்புடையது அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி சொல்லுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத, கட்சியினுடைய உறுப்பினராக இல்லாத பாலு அவர்கள் சொல்லுவது எதுவுமே எங்களை கட்டுப்படுத்தாது. சரி, நான் கேட்குறேங்க, கட்சியை விட்டு நீக்கப்பட்டோம், ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்கான், மனநிலை பாதிக்கப்பட்டாங்க, அவன் நான் தான் கட்சின்னா அதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதை ஒரு செய்தின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களும் எங்கள்கிட்ட கேட்கும் பொழுது ரொம்ப மனசு வலிக்குது. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு என்பது 17ஆம் தேதி நடைபெற்றது தான் பொதுக்குழு, அங்கீகரிக்கப்பட்ட பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் நம்முடைய இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் தலைவராக இருந்த அண்ணன் அன்புமணியுடைய பதவிக்காலம் 28/5/2025 பதவிக்காலம் நிறைவுற்ற பிறகு 30/5/2025 அன்று இங்கே பாருங்க ஒன்று வச்சுங்க, கட்சியினுடைய விதிப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமானவர் நிறுவனராக இருக்கிற மருத்துவர் ஐயா மட்டும்தான். தலைவரோ பொதுச் செயலாளரோ பொருளாளரோ நானோ மற்ற எல்லாருமோ இங்கே வருகின்றிருக்கிற ம.க. ஸ்டாலின் அவர்களோ மற்ற எல்லா பொறுப்பாளர்களும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த தேர்வு மருத்துவர் ஐயா அவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது எங்களுக்கு அந்த பதவி என்பது தொடருமே தவிர அதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, நான் கேட்குறேங்க, இதே பாலு சொன்னார் அடுத்த மாதம் 26வது வருஷம் மே ஜூலை வரைக்கும் பதவி காலம் இருக்கிற தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் ஏங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 17ஆம் தேதி பொதுக்குழுன்னு சொல்லி 21 நாளுக்கு முன்னாடி அறிவிக்கிறார். திடீர்னு அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுக்குழு அறிவித்து அந்த பொதுக்குழுவில் இன்னும் ஒரு வருஷம் அந்த பதவி காலம் இருக்குன்னு சொல்லி ஏன் ஆக்ஷன் பண்ணுறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படின்னா பதவி இல்லாத பதவி இருப்பவர்கள் அறிவிக்கை கொடுக்கிறார்கள். என்னென்ன பொதுக்குழு கூட்டுறன் என்று சொல்கிறாங்க. அந்த பதவி என்பது 28ஆம் தேதி 5வது மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த மாதம் அவங்க பொதுக்குழு கூட்டுறதுக்கான அவசியமே இல்லை. 1ஆம் தேதி அறிவிப்பு வருது, 9ஆம் தேதி பொதுக்குழு கூடுது. நீங்களே நினச்சி பாருங்கள், அது எப்படி செல்லும்? ஆனால் நிறுவனர் என்பவர் கட்சி 13 விதி எண் 13 படி பாட்டாளி மக்கள் நிரந்தரமானவர். அவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் நிர்வாக குழுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும், செயற்குழுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும், பொதுக்குழுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். அவருடைய மருத்துவர் ஐயாவுடைய வழிகாட்டுதல் மேலே நடக்கிற கூட்டங்கள் மட்டுமே செல்லும் என்பது நான் சொல்லலை. 1989 உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்ட விதிகள் சொல்லுது.